ஆலங்குளத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் தீவிர பிரச்சாரம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் விபின் சக்கரவர்த்திக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வெங்கடாம்பட்டி, அரியப்பபுரம், மயிலப்பபுரம், கடையம், தெற்கு கடையம் உள்ளிட்ட பல கிராமங்களில் அவர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு நடைபெறும் இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல். நல்லவர்களை தேர்வு செய்து அடுத்த 5 ஆண்டுகளை பொற்காலமாக மாற்ற வேண்டும். நான் எப்போதும் தவறானவர்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன். ஆலங்குளம் தொகுதி வேட்பாளர் விபின் சக்கரவர்த்தி நல்லவர் என்பதால் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறேன் என்றார். மேலும், தமிழகத்தில் தற்போது 2 வயது குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பாதுகாப்பு குறைபாடு நிலவுகிறது. எனவே விபின் சக்கரவர்த்தியை வெற்றி பெறச் செய்தால் அவர் பாதுகாப்பை உறுதி செய்வார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தனது திரைப்பட வாழ்க்கையை நினைவு கூர்ந்த அவர், ஆலங்குளம் பகுதியில் உள்ள தியேட்டர்கள் தனது படங்களுக்கு அளித்த ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்தார். இறுதியாக, வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் வாக்களித்து விசில் சின்னத்தில் போட்டியிடும் விபின் சக்கரவர்த்தியை மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். என்று முழங்கியவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முழக்கமற்ற ஒரு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த 2 தெய்வங்களை வழங்கி வெங்கடாம்பட்டியில் வாக்குகளை சேகரிக்க நான் வந்திருக்கின்றேன். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று ஒரு வித்தியாசமான தேர்தல். இதுவரையிலும் இருந்த நிலைமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ஏப்ரல் 23 இருந்து அடுத்த 2031 வரைக்கும் 5 ஆண்டு காலம் அற்புதமான காலமாக மாற வேண்டும் என்ற வகையில் இங்கே வெற்றி வேட்பாளராக, ஒரு நல்ல குடும்பத்தில் ஒருவனாக, அருமையான வேட்பாளராக இங்கே அனுப்பியிருக்கிறார் தம்பி விஜய் அவர்கள். கண்டிப்பாக அவரை நிறைவேற்றுவார். நான் இங்கு இதை பேசுவது வேற ஒரு யூகமாக இருக்கலாம், இருந்தாலும் சில வருத்தங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்வாதாரம் திரைப்படத்திலே நீண்ட இடைவெளிக்கு பின்பு சாமானிய படம் நடித்து ரிலீஸ் ஆச்சு. நிறைய இடத்துல போட விடலை, போட்ட இடத்துலையும் ஓட விடலை. ஸோ அப்படின்னு எவ்வளவோ ப்ரொசஸ் டார்ச்சர் இருந்தாலும் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் அன்பு தம்பி டிபிவி கனகராஜ் அவர்களும் அவருடைய சகோதரர் அன்புக்குரிய டிபிவி வைபவராஜ் அவர்களும் டிக்கெட் ரேட்டை குறைக்கணும் என்பதற்காக இந்த பகுதி மக்கள், இந்த டிபி ஆலங்குளத்தில் அத்தனை மக்களும் இந்த படத்தின் கருத்தினை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா டிக்கெட்டும் ஒரு டிக்கெட் 50 ரூபாய் என்று ஆக்கி அன்று முதல் 114 ஓடிய மிகப்பெரிய படமாக ஆக்கி கொடுத்தவர் ஆலங்குளம் மல்டிப்ளெக்ஸ் டிபி தேட்டர். அப்போ தேட்டரில் தம்பியை பார்க்கும்போது பார்த்தேன், தம்பி நீ நடிகர் மாதிரி இருக்கப்பா, நீ நடிக்கலாம்னு சொல்லி நடிக்கலாம்னு சொன்னார். ஆனால் என்னன்னு தெரியல, இல்லை நாங்கள் கொடுத்து சேர்ச்சி அடிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இடையில தம்பி விஜய் சேர்ந்து இன்னைக்கு வெற்றி கழக தொண்டனாக தம்பி விஜய் நல்ல ஒரு இளமையான வேட்பாளர், உங்களுக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளரை அனுப்பியிருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு இன்னைக்கு தெரியல, 35 ஆண்டு கால பழக்க வழக்கம் இந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் வந்திருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவன் அவர் வந்திருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் கேட்கிற கோரிக்கைகள், நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பார். ராமராஜன் தப்பான ஆளுக்கு வரவே மாட்டேன், தப்பான படங்களை ஆக்ட் பண்ண மாட்டேன், தப்பான விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். என்னுடைய படங்களை எப்படி குடும்பத்தோடு பார்க்க எல்லா குடும்பங்களும் பாராட்டுற அளவுக்கு அவருக்கு தொழில் செயலாற்றுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பகுதிக்கு என்ன குறைகள் இப்பவும் இருக்கும், வருஷம் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற என்ன, இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி, அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சி என்னன்னா, 2 குழந்தையிலிருந்து 2 வயசு குழந்தையிலிருந்து கிழவிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம ஒரு அடிக்கு சொல்லி நிச்சயமா சொல்றேன், சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆலங்குளம் பகுதியிலே அருமை தம்பி சக்கரவர்த்தி வெற்றியாக வேண்டும்.
ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிக்கு விசில் ஒரு புரட்சி விசிலுக்கு வாக்களித்து அவரை வெற்றியாலே செய்ய வேண்டும் என்று கேட்டு வைக்கின்றேன். ஏப்ரல் 23 காலையிலே கூட்டி போருங்க. எல்லாம் டென்ஷன் இருக்காங்க, எல்லாரும் போட்டு மாற்றி போட்டு விடுவாங்க. டக்குன்னு போய் ஓட்ட போட்டுருங்க. ஏப்ரல் 23 ஓட்டளிச்சா மே 7 வாக்கு எண்ணிக்கை. மே 4 வாக்கு எண்ணிக்கையில் டிஎபுரம் ஆலங்குளத்தில் சுபின் சக்கரவர்த்தி முன்னிலை இருக்கிறார். மே 5 அவர் எம்எல்ஏ ஆவார் என்ற வாசகம் வரும் அளவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக அவர் உங்களுக்காக உழைப்பார். இந்த பகுதியின் அடிப்படை வசதி எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பார். இந்த களத்திலே தொகுதியிலே இந்த மக்களுக்கும் இந்த வியாபார மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னென்ன தரமான வசதி தரணுமோ அந்த வசதி ஒரு வசதியாக கண்டிப்பாக இன்னொரு நான் கூட டிவியில் பார்த்தேன். ஒரு வீட்டில் அவருக்கு செத்து போனார்னா அது பூஜ்ஜியம் பிறகு கொடுக்கணும். சாலை வசதி முக்கியம், கழிப்பறை வசதி முக்கியம். இப்படி அடிப்படை வசதி அனைத்தையும் உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு சரியான வேட்பாளர் அருமை தம்பி அவருக்கு மக்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. நம்மளோட மக்கள் நாயகனை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கூப்பிட்டு வரணும்னு இங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி அவரை வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் மக்கள் நாயகன் அன்பு அண்ணன் திரு ராமராஜன் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 23ஆம் தேதி மறக்காம எல்லாரும் விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் நம்ம 23ஆம் தேதி வாக்களிச்சிருங்க. இங்க எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் இருக்கிறீங்க. அடுத்து வர தலைமுறை நல்லா இருக்கணும், நல்ல பாதையில போகணும் அப்படின்னா விசில் சின்னத்துல 23 மறந்துடாதீங்க. ஏன்னா இப்ப சின்ன சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில முதற்கொண்டு மது கஞ்சா அந்த மாதிரி